ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் இரட்டை இன்ஜின் ஆட்சி அமையும். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தகவல். புதுச்சேரியில் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரைவில் பொங்கல் பரிசு தொகுப்பு. அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். ஒரே நாளில் 19 லட்சத்திற்கும் மேல் ஆன்லைன் மோசடி. தீவிர விசாரணையில் சைபர் கிரைம் காவல்துறையினர். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மீண்டும் இரட்டை இன்ஜின் ஆட்சி அமையும் என்று மத்திய மந்திரி கிஷன் ரெட்டி உறுதியளித்துள்ளார். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி அனைத்து பிரிவு நிர்வாகிகளின் மாநாடு அருமாத்தபுரம் புறவழி சாலையில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கினார். இம்மாநாட்டில் மத்திய மந்திரி கிஷன் ரெட்டி கூறுகையில், புதுச்சேரியில் தற்பொழுது இரட்டை இன்ஜின் ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது என்றும், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபொழுது கடந்த 2013-14 ஆண்டு புதுவை மாநிலத்திற்கு கொடையாக 672 கோடி வழங்கப்பட்டது என்றும், 2025-26 ஆண்டு பட்ஜெட்டில் 3433 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும், புதுவை மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலைக்காக மத்திய அரசு 25,000 கோடிக்கு சாலை மேம்பாட்டு திட்டங்கள் தயார் செய்யப்பட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் 3,100 கோடியில் 85 கிலோமீட்டர் பணிகள் முடிந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்து வருவதாகவும், கடந்த சட்டசபை தேர்தலில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு சதவீதம் 14 அதிகரித்து 6 MLAக்கள் வெற்றி பெற்றனர் என்றும், வரும் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை உயரும் எனவும் கூறியுள்ளார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் இரட்டை இன்ஜின் ஆட்சி அமையும் எனவும், மத்திய அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சென்று வாக்கு சேகரிக்க வேண்டும் எனவும் அவர் பேசியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உள்ளது. இதன் காரணமாக ஜனவரி 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரையிலான 6 நாட்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜனவரி 5, 6 ஆகிய 2 நாட்கள் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், உள் தமிழகத்தை பொறுத்தமட்டில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொங்கல் பரிசு வழங்குவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சி அனைத்து பிரிவுகளின் நிர்வாகிகளின் மாநாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், பிரதமர் மோடி 10 ஆண்டுகளாக நல்லாட்சி கொடுத்து வருகின்றார் எனவும், கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சி செய்தார் என்றும், அந்த 5 ஆண்டு காலம் புதுச்சேரியில் எந்த வளர்ச்சியும் இல்லாமல் இருண்ட காலமாக இருந்தது என்றும், இந்தியாவிலேயே ஆளும் கட்சி முதலமைச்சர் எதிர்க்கட்சி போல சாலையில் அமைச்சர்கள் முதல் பொதுமக்கள் வரை உட்கார வைத்த பெருமை நாராயணசாமிக்கே சேரும் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருப்பதால் எல்லா திட்டங்களும் தடையின்றி புதுச்சேரி மக்களுக்கு கிடைத்துள்ளது என்றும், புதுச்சேரியில் 17 லட்சம் மக்கள் இருக்கின்றனர், 9.5 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர், 3.75 ரேஷன் கார்டுகள் இருக்கின்றது, மக்கள் அனைத்து சலுகைகளும் பெறுவதற்கு முக்கிய காரணம் இந்த கூட்டணி ஆட்சிதான் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்தியாவிலேயே 55 வயது ஆகியவுடன் 2,500 கொடுக்கும் மாநிலம் புதுச்சேரி மட்டும்தான் எனவும், மேலும் மகளிர் உதவித்தொகை 1000 கொடுக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், பொங்கல் பரிசு கிடைப்பதற்கு அரசு ஆவணம் செய்திருப்பதாகவும், அதற்கான அறிவிப்பு விரைவில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பார் எனவும் அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் தெரிவித்துள்ளார். ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரையிலே
இன்றைக்கு இலவச திட்டத்தை கொடுக்கின்ற ஒரே மாநிலம் புதுவை மாநிலம். எந்த மாநிலமாக சொல்ல முடியுமா? தமிழ்நாடு அரசாங்கம் சவால் விட முடியுமா? முடியாது. இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் கொண்டிருக்கும். இன்றைக்கு மீனவருக்கான உதவித்தொகை ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மீனவ சகோதரர்களுக்கு, மீனவ நண்பர்களுக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு ஓய்வூதிய திட்டமாக இருந்தாலும் சரி, மீன்பிடி தடைக்காலமாக இருந்தாலும் சரி, அவர்கள் வலைகள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அவருடைய போட்டுகளை சரி செய்வதாக இருந்தாலும் சரி, இப்படி அத்தனை திட்டங்களும் நம்முடைய மீனவ நண்பர்களுக்கான உருவாக்கி அந்த திட்டங்களை இன்றைக்கு கொடுத்திருக்கின்றோம். தனியார் நிறுவன ஊழியரிடம் 9 லட்சத்திற்கு மேல் ஆன்லைன் மோசடி நடைபெற்றுள்ளது. புதுச்சேரி சாந்தி நகரை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரின் செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில் பகுதி நேர வேலை மூலம் வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறப்பட்டிருந்தது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து எதிர்த்தரப்பில் கேட்ட சில கேள்விகளுக்கு அவர் பதில் அளித்துள்ளார். இதன் மூலம் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 150 வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் அவரை தொடர்பு கொண்டு பேசிய மர்ம நபர் சிறிது முதலீடு செய்து பகுதி நேர வேலை செய்தால் அதிக வருவாய் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இதனை உண்மை என்று நினைத்த அவர் பல்வேறு தவணைகளாக 9,10,000 ஆன்லைன் மூலம் முதலீடு செய்துள்ளார். இதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தபொழுது முடியாமல் போயுள்ளது. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய விரும்பியுள்ளார். இதற்காக அவர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அதில் கூறப்பட்ட ஆலோசனைகளின்படி ஒரு செயலியில் 1,55,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயன்றபொழுது முடியாமல் போயுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ஒரே நாளில் 11 பேரிடம் 19,51,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் கடல் அரிப்பை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பாகூர் தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் சமீபத்தில் சுமார் 10 நாட்களாக கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக கடல் தினம்தோறும் நகர்ந்து வந்து மீன்கள் ஏலம் விடும் சிமெண்ட் கட்டை வரை கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பைபர் படகுகளை நிறுத்தி தொழில் செய்ய முடியாத நிலையில் மீனவர்கள் உள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பார்வையிட்டு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் இஷா சிங் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தாவேகா பொதுக்கூட்டம் உப்பளம் எலிபேட் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள 5,000 பேருக்கு மட்டுமே பாஸ் வழங்கப்பட்டது. தொண்டர்களை மைதானம் உள்ளே அனுமதிக்கும் பொறுப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் IRBN கமாண்டரான இஷா சிங்கிற்கு வழங்கப்பட்டது. கூட்டத்திற்கு காலை முதலே தொண்டர்கள் குவியத் தொடங்கினர். இதற்கிடையே கூட்டம் அதிகரித்தபொழுது தொண்டர்கள் முண்டி அடித்துக் கொண்டு உள்ளே செல்ல முயற்சி செய்துள்ளனர். நுழைவு வாயிலில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் ஈஷா சிங்கிடம் மைதானத்தில் ஏராளமான இடம் உள்ளது எனவும் பாஸ் இல்லாத தொண்டர்களையும் உள்ளே அனுமதிக்கலாம் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதனால் ஆவேசமடைந்த முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் ஈஷா சிங் காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் கூற தேவையில்லை எனவும் கரூரில் 41 பேர் உயிரிழந்ததை மறந்துவிட்டீர்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இங்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால், உயிரிழப்பு ஏற்பட்டால் நாங்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பதில் சொல்ல வேண்டும் எனவும் கூறியுள்ளார். தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யாரும் சொல்லித்தர தேவையில்லை எனவும் தனி ஆளாக நின்று கடமையை செய்துள்ளார். இந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவியது. இதனைத் தொடர்ந்து அவரை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனது அலுவலகத்திற்கு நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். அவருக்கு இன்ஸ்டாகிராமிலும் பாராட்டுகள் குவிந்தது. அவரது தந்தை, பாட்டனார் ஆகியோர் IPS அதிகாரிகள் எனவும் தாயார் வக்கீல் என்பதால் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது பணியை சிறப்பாக கவனித்து வந்தார் எனவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் தற்பொழுது IPS அதிகாரி இஷா சிங் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. இதேபோல் புதுச்சேரி போலீஸ் IG அஜித்குமார் சிங்லா டெல்லிக்கும், ஜம்மு காஷ்மீரில் பணியாற்றும் IPS அதிகாரி ராஜேந்திரகுமார் குப்தா புதுச்சேரிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளின் மாநாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்க அயராது பாடுபட வேண்டும் என்று நடிகை குஷ்பு பேசியுள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயற்குழு உறுப்பினர் நடிகை குஷ்பு மீண்டும் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க அயராது பாடுபட வேண்டும் என நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். மேலும் 2021ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு வந்தபொழுது மத்திய மந்திரி கிஷன் ரெட்டியும் தானும்
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்று கூறியதாகவும் அதேபோன்று ஆட்சி அமைத்ததற்கு பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினர் மீண்டும் ஆட்சி அமைக்க அயராது பாடுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். 2 கொள்கைகள் உண்டு எனவும், ஒன்று ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் அல்லது நிற்க வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய சக்தி பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மட்டுமே உண்டு எனவும், இந்த சக்தி தங்களுக்குள்ளே இருந்து வருகிறது என்றும் இதற்கு உறுதுணையாக இருப்பவர் பிரதமர் மோடி எனவும் கூறியுள்ளார். மேலும் உலகிலேயே பொருளாதார ரீதியாக இந்தியா 4வது இடத்தில் உள்ளது என்றால் அதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் பிரதமர் மோடி மட்டுமே என்றும், மக்கள் அவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் காரணம் எனவும் நடிகை குஷ்பு பேசியுள்ளார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர மக்களுக்கு வேறு எந்த கட்சி மீதும் நம்பிக்கை இல்லை எனவும், பிரதமர் மோடியை பற்றி குறை கூறுவது மட்டுமே ராகுல் காந்திக்கு தலையாய கடமையாக உள்ளது எனவும், விவசாயிகள், மகளிர்கள், சாலை வசதி என அனைத்து வசதிகளையும் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அளித்தும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் குற்றம் சாட்டி வருகிறார் என்றும், புதுச்சேரியில் முதலில் ஆட்சி அமைத்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சியிலும் எதுவும் சரிவர நடைபெறவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த தேர்தலில் புதுச்சேரி இருக்கட்டும், தமிழகம் இருக்கட்டும், இந்த எந்த 2 இடத்திலேயோ 2 மாநிலத்திலேயோ நிச்சயமாக நம்மளுடைய கூட்டணி ஜெயிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது எல்லாம் செய்யணும். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த பிரிவி செல் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது அந்த வகையை எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்தான், பிரதமர் மோடியோட கனவு விக்சித் பாரத். நம்ம நாட்டுடைய 100வது ஆண்டு, நம்ம சுதந்திர ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் இந்தியா, விக்சித் பாரத் இருக்கணும். அது ஒரு கனவு இருக்கு. அந்த கனவு என்ன நடந்தாலும், புயல் வந்தாலும், தலையில நின்னாலும் அந்த கனவை நிச்சயமாக நம்ம நிறைவேற்றுவோம். ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளியின் 21வது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளியின் 21ஆம் ஆண்டு விழா சமய ஸ்பூர்த்தி, சரியான நேரம், உறுதியான மனம், எல்லையற்ற வாய்ப்புகள் என்ற தலைப்பில் ஜனவரி 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் பாட்டனூர் மொரட்டாண்டியில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அவர் தனது உரையில் மாணவர்களின் கல்வி மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசியுள்ளார். இந்த ஆண்டு விழாவில் ஆதித்யா குழும நிறுவனங்களின் நிறுவனர் ஆனந்தன், தலைவர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்ய நாராயண கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் அனுதா பூனமல்லே மற்றும் ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பள்ளியின் மேலாண்மை, முதல்வர்கள், இயக்குநர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வுகள் ஆகியவற்றுடன் விழா நிறைவடைந்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,595 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவியின் 24ஆம் ஆண்டு இனிய தொடக்கம். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாய் இருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் டிவி, இது நம்ம ஒரு சேனல்.